எக்ஸசைஸ் 5.1ல் 8th சம்மு லெட் பின்னு கொடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு 11,7 Q வந்து 13.5,4 அண்ட் R வந்து 9.5,4 be the midpoints of the sides AB, BC and AC respectively கொடுத்துருக்கு ஆஃப் என்னது ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த கொடுக்கப்பட்ட பாயிண்ட் இருக்குல்லடா PQR அப்படின்றது அது வெர்டிசஸ் இல்லை. வெர்டிசஸ்னா உச்சின்றது. ஒரு ட்ரையாங்கிளுக்கு வெர்டிசஸ்னா இதுதான் வெர்டிசஸ், உச்சி. தர்சனா பார்த்துங்க, தர்சனா இந்த இருக்கு உச்சி, இது உச்சி, இது உச்சி. வெர்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. வெர்டிசஸ் முனைகள் அல்லது உச்சிகள்னு சொல்லுவாங்க. வெர்டிசஸ் உச்சிகள் முனைகள் சொல்றது அது கொடுக்கல. இதுல நல்லா கவனிச்சு பாருவேன். இந்த எனக்குள்ள ஒன்று கொடுத்துருக்கு பாரு. என்ன கொடுத்துருக்கு? மிட் பாயிண்ட் கொடுத்துருக்கு. அப்போ நீ ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏபிசின்றது ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ நான் எழுதுறேன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எடுத்துட்டேன். சரியா சொல்றது? பார்த்துக்கோ, அதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. லெட் பி QR be the midpoints of the side AB and AC respectively கொடுத்துருக்கு of triangle ABC. Find the coordinate அப்படி கொடுத்துட்டு of the vertices A, B and C அப்படி கொடுத்துருக்கு. கொஸ்டினை பாரு. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் கேட்டிருக்கா இல்லை அதுக்கும் பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பாரு. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ்னா A வேணும், B வேணும், C வேணும். ஹென்ஸ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன வருது ABC அண்டு கம்பேர் வித் ஏரியா ட்ரையாங்கிள் PQR. ரெண்டு பெரிய கணக்காக இருக்குது, பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. பின்றது வந்து ஏபிக்கு மிட் பாயிண்ட்டு பி 11,7. நெக்ஸ்ட்டு Qன்றது வந்து பிசிக்கு மிட் பாயிண்ட்டு Q 13.5,4. நெக்ஸ்ட்டு R 9.5,4. ஒவ்வொரு சைடுக்கும் மிட் பாயிண்ட் கொடுத்துருக்கு. இது மூணையும் ட்ராப் பண்ணோம்னா உள்ள ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஜாயின் பண்ணோம்னா அதைத்தான் சொல்லியிருக்கான். ட்ரையாங்கிள் கீழே எழுதியிருக்கு பாரு. வித் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR கம்பேர் வித் எதோட சேர்த்துருக்கான் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ மொத்த ட்ரையாங்கிளுக்குள்ள வெர்டிசஸ் கிடைச்சா தான் ஏபிசி கிடைக்கணும். அப்படின்னா தான் செய்ய முடியும். ஏபிசி அப்படின்னு இருக்கு. எப்படி கண்டுபிடிப்பிய? ஏபிசி அப்படின்னு இருக்கு. நம்ம வெர்டிசஸ் ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஏபிசி. முதல்ல அது ஏபிசி கண்டுபிடிச்சா தான் நம்ம அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியும். எப்படி ஏபிசி கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டுக்கும் இது மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்கு. இது ரெண்டுக்கும் இது மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்கு. அப்போ x1 + x2/2 y1 + y2/2 போட்டால் இது வரும். அப்போ x1 y1 கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்பிய? அதான் கேட்குறேன். 3 வெர்டிசஸ் வேணும் நம்மளுக்கு. 3 வெர்டிசஸ் வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்ப? சரி, நம்ம ஏபிசி ட்ரையாங்கிளுக்கு வந்து வெர்டிசஸ் எடுப்போம்னா லெட் வந்து A x1 y1, B வந்து x2 y2, C வந்து x3 y3. மெதுவாக பார்த்துக்கோ. x1 y1, x2 y2, x3 y3. டேய் தம்பி, மெதுவாக பார்த்துக்க. மெதுவாக பார்த்துக்கன்னா இந்த பெருசாக போகிறனால அவசரப்படாமல் பார்த்துக்கன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக முடிச்சுக்க கணக்கை. கவனிச்சு பாரு. திருப்பி திருப்பி அதே ஸ்டெப் தான் எழுதுவோம். அடுத்து அந்த இதை ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கலாம். லெட்டு P வந்து 11,7, Q வந்து 13.5, 4 அப்படியே எழுதுறேன் பார்த்து. அண்டு R 9.5, 4 be the midpoints of sides AB, BC and AC respectively. வார்த்தை இருக்கான்னு பாரு. இருக்கும். ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு எழுதிக்க. இதை எழுதிட்டேன். சரியா? இது அந்த கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதியிருக்கேன். PQRSக்கு மிட் பாயிண்ட்டுன்னு.
x1 y1 x2 y2 x3 y3ன்றது நானாக கொடுத்துருக்கேன் 3 பாயிண்ட். எதுக்கு? ஏபிசிக்கு. இதை கண்டுபிடிக்கணும். இப்போ கேட்டிருக்கான் பாரு, ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் கேட்டிருக்கான். ஃபைண்ட் த கோஆர்டினேட்னா ஏ வேணும், பி வேணும், சி வேணும். அப்படின்னா தான் அடுத்து கம்பேர் பண்ண முடியும். பொறுமையாக செய்ய. இது ஒரு ஸ்டெப்பு, சும்மா ப்ரெசன்டேஷன். ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்னு பாரு. இதில் தான் கணக்கு ஆரம்பிக்குது. இந்த ஏக்கும் பிக்கும் இது என்ன பாயிண்ட் சொன்னீங்க? அப்போ அந்த பாயிண்ட், அது முதல்ல அந்த ஒரு கான்செப்டை எடுக்கிறேன். இந்த பின்ற பாயிண்ட், லெட் பி 11,7 பி த மிட் பாயிண்ட். ஒன்றை மட்டும் எடுக்கிறேன் ஆஃப் இது ஏ பி. அப்போ மிட் பாயிண்ட் சொல்லிட்டோம்னா ரெண்டையும் கூட்டி, இந்த 2 பாயிண்ட் இருக்குல்லடா, இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து x1 + x2/2 y1 + y2/2 ஈக்குவல் டு, இதை கம்பேர் பண்ணிக்கிறேன் 11,7. இதில் 2 பாயிண்ட்டுமே x1 y1, இதுவும் என்னது தான். அப்போ இது ஃபார்முலா அப்படியே செட் ஆயிரும். இது ஃபார்முலா, ஆக்சுவலாக இது ஃபார்முலா, அது அப்படியே செட் ஆயிருச்சு. ஏன்னா x1 y1 எடுத்திருக்கோம், கீழே என்ன எடுத்திருக்கான். அப்போ இது பிரச்சனை இல்லை. அப்படியே கம்பேர் பண்ணுறேன். x1 + x2/2 ஈக்குவல் டு 11. x1 + x2 ஈக்குவல் டு கிராஸில் கொண்டு போனால் 22. இது ஒன்றுன்னு வச்சுக்க. அடுத்து இது ரெண்டும் y1 + y2/2 ஈக்குவல் டு 7. y1 + y2 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 14. இது செகண்ட் ஒன். இதுதான்டா ஒரு ஸ்டெப்பு தம்பி. இவனே பார்த்துங்கடா, ஒரு ஸ்டெப்பு, ஒரு சைடு கண்டுபிடிச்சிருக்கேன். இதே மாதிரி 3 டைம்ஸ் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் வர்றேன். லெட்டு கியூ, கியூன்றது என்ன பாயிண்ட்? அது 13.5, 4 be the midpoint of BC. அதே ஃபார்முலா தான் எழுதி அந்த பாயிண்ட்டை ஈக்குவல் பண்ணணும். 13.5, Q, சாரி 4. சரியா? கவனிச்சுக்க. இங்கே எழுதையில் மட்டும் ஃபார்முலா கரெக்டாக எழுதணும். இது ரெண்டுக்குனால இங்கே x2 y2 இருக்குது, அங்கே x3 y3 இருக்குது. இங்கே x2, அங்கே x3. அப்போ நாங்கள் எழுதையில் பார்த்துக்கோ, x2 + x3. இங்கே எழுதையில் y2 + y3. அவ்வளோதான். x1 y1 x2 y2 இருந்துச்சுல, இங்கே மாறிடுச்சு பாரு. கணிசா பார்த்துக்குங்க. x2 y2, அங்கே என்ன இருக்குது? x3 y3. அப்போ அது ரெண்டு தான் இங்கே எழுதுறேன். ஆனால் ஃபார்முலா என்னென்னா, ஒரிஜினல் ஃபார்முலா மிட் பாயிண்ட்டுக்கு நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2 தான் ஃபார்முலா. ஆனால் x1 y1க்கு மாறுது. இது x1 y1 நினச்சிக்கிறணும், அது x2 y2 நினச்சிக்கிறணும். ஒரிஜினல் ஃபார்முலா மாற்றி எழுதணும்னா மாறியா தெரியும். அதனால் அப்படியே எழுதிட்டேன். x2 அங்கே x3, இங்கே y2 அங்கே y3. இந்த முடிஞ்சு. இப்போ கம்பேர் பண்ணினா டேரெக்டாக எடுத்துடலாம். x2 + x3 ஈக்குவல் டு, அது இங்கே 2 மல்டிப்ளை ஆச்சுன்னா 13.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 27. சரியா? 27. இது தேர்டு. அடுத்து அதே மாதிரி இதை y2 + y3 ஈக்குவல் 4 2s 8. இது ஃபோர்த்து. புரியுதான்னு பார்த்துக்கோ ஸ்டெப்பு. அடுத்து ஒன்று புரியுதாடா? அங்கே தனித்தனி எடுத்தலடா, டேரெக்டாக செஞ்சுட்டேன். இவனே திருவள்ளுவர் புரியுதா? டேரெக்டாக செஞ்சுட்டேன். அதே மாதிரி லெட்டு ஆர்பி த பாயிண்ட் என்னடா குட்டி? ஆர்பி த மிட் பாயிண்ட் ஆஃப் 9.5 பி த மிட் பாயிண்ட் ஆஃப் சிஏ இல்லது ஏசி. அதே மாதிரி தான் ஃபார்முலா, அதே மாதிரி ஆன்சரு 9.5 4. அந்த சைடு ரெண்டுக்கு x3 x1. அப்போ x1 x3 எப்படி வேணா எழுதிக்கலாம். வச்சுட்டான் x3 + x1/2 எப்படி எழுதிக்க. சரியா? y3 + y1/2 கம்பேர் பண்ணிக்க. இது ரெண்டையும் முதல்ல. அடுத்து இது ரெண்டு அப்படி. அப்போ x3 + x2 ஈக்குவல் டு 9.5. 2 தடவை பிறகுனா 19, 19. இது 5th ஈக்குவேஷன். அதே மாதிரி இது ரெண்டும் y3 + y1 ஈக்குவல் 4 2s 8. இது 6th ஈக்குவேஷன். புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ மொத்தம் 3 ஸ்டெப் செஞ்சுருக்கேன். கிருலோஸ் புரியுதான் பார்த்துங்கடா. ஏன்னா கணக்கு பெருசாக போங்க, ஆனால் கான்செப்ட் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஈக்குவேஷன்னா 3, நான் எத்தனை ஈக்குவேஷன்? 6 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். சால்வ் பண்ணணும். 6ஐயும் சால்வ் பண்ணணும். எப்படி சார் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, நல்லா கவனி, கண்டுதான் பார்த்துக்கோ. இங்கே x1 x2 இருக்குது, இங்கே x2 x3 இருக்குது, இங்கே x2, இங்கே என்னடா இருக்குது? x1டா.
நல்ல வேலை. இந்த இடத்துல பார்த்துக்க x3 x1 சரிதானே. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 1 3 5 இருக்குல்ல, அதில் 2 x1 இருக்கும், 2 y1 இருக்கும், 2 x3 இருக்கும். சாரி, 2 x1 2 x2 2 x3 இருக்குமான்னு பாரு. எதுல 1 3 5ல் புரியுதான்னு பார்த்துக்க. நான் கணக்குள்ள செய்கிறேன், புரியுதான்னு பார்த்துக்குங்க. இந்த 1 3 5ல் இருந்து என்ன செய்ய போறேன்னா 3 கூட்ட போறேன். அப்போ x1 வந்து 2 டைம் இருக்கு, இந்த இருக்கு. x2 வந்து 2 டைம் இருக்கு, இந்த இருக்கு. x3 வந்து இந்த 2 டைம் இருக்கு. அப்போ 2 இன்ட்டுன்னு எழுத போறேன். சரியா புரியுதா சொல்றது? பார்த்துக்கோ, பொறுமையா செஞ்சுக்க. நான் அதை ஜூம் பண்ணனா சிறுசாயிரும், அப்புறம் பார்க்க முடியாது நீங்க. சரி, இங்க பாரு, 3 கூட்ட போறேன். 1 + 2 + 3 ஆமா 2x1 + 2x2 + 2x3 ஈக்குவல் டு அங்கிட்டு உள்ளதை கூட்டணும். அங்கிட்டு உள்ள கூட்டினா என்ன வருது அப்படின்ட்டு பாரு. 3 தான் கூட்டினோம்னா தம்பி எங்கடா 22, இது ஒரு 27, 22 27, அடுத்து என்னது 19ன்னு வருது. 22 27 19 கூட்டி சொல்லு. 68. வெரி குட். 68 பார்த்துக்க. சரி 68 இந்த எழுதிட்டேன். இது 7th ஈக்குவேஷன் வச்சுக்கோ. பொறுமையாச்சு. இப்போ நான் 2 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் டிவைட் பண்ணிக்க. 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ x1 + x2 + x3 ஈக்குவல் டு 3 2s are 6, 4 2s are என்னது 8. இது 8th ஈக்குவேஷன் வச்சுக்கோ. இதாண்டா ஒரிஜினல் ஈக்குவேஷன். இப்போ நான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே கவனிச்சு பாரு, x1 + x2ன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சுல, ஈக்குவல் டு என்ன இருந்துச்சு? இந்தா 3 ஈக்குவேஷன் கூட்டினீங்களடா, நான் இருந்துச்சுல, இந்தா 22 இருக்கு x1 + x2க்கு. அடுத்து x2 + x3க்கு நான் வச்சுக்க. அது 3ஐயும் பாரு, x1 x3க்கு 19. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு 27ஆ 22வா? அப்போ எது அதுக்கு அது x1க்கு. அப்போ இது ரெண்டும் எடுத்துருவோம்டா தம்பி. எடுத்துட்டு 22 + x3 = 34. அப்போ x3 = 34 - 22. சரியா சொல்றது? அப்போ என்ன வந்துடும் 2 1. அப்போ x3 என்ன வந்துடுது 12. புரியுதா சொல்றது? அதுலேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் பாரு. நெக்ஸ்ட் அதே மாதிரி உன்ட்டு கேட்குறேன். x2 x3 தானே இருந்துச்சு, எவ்வளோ இருந்துச்சு 20. அப்போ x1 இருக்கு இங்கே +27 = 34. அப்போ x1 = 34 - 27 = 7. ரைட்டா பார்த்துக்க. ரைட் தானே? ரைட். நெக்ஸ்ட்டு x3 x1க்கு இருந்துச்சு, என்ன இருந்துச்சு 19. வெரி குட். அப்போ x3 x1 போயிடும், மிச்சம் என்ன இருக்கும்? அப்போ x2 + 19 = 34. அப்போ x2 = 34 - என்னது 19. அப்போ x2 = என்ன வந்துடும் 15. 15 தானே? பார்த்துக்க கவனமா. 15 15. அப்போ இந்த x1 கண்டுபிடிச்சிட்டேன், x2 கண்டுபிடிச்சிட்டேன், x3 கண்டுபிடிச்சிட்டேன். சேம் ஒன்று அதே மாதிரி அங்கிட்டு எந்த சைடு அப்படின்னா ஒய்யை கூட்டணும். எதாவது இதை 1 3 5 கூட்டணும்னா அது 2 2 4 6 கூட்டணும். 2 4 6 2 4 6 இதை கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் பாரு? 2y1 + 2y2 + 2y3 ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னு பார்க்கணும். நம்ம பார்த்து பொறுமையா நோட் பண்ணி வச்சுக்கடா தம்பி, பார்த்துக்கடா. 14 8 14 8 இன்னொரு 8 30. சரி பார்த்துக்க, நான் அடுத்தடுத்து தேவைப்படும் அதுக்கான சொன்னேன். 30 கணுசா பார்த்துக்குங்க. 2ஆல் டிவைட் பண்ணிக்க, ஏன்னா கணக்கு பெருசாக போகுது. சாதாரண கணக்கு தான். y1 y2 y3 ஈக்குவல் டு என்னது 15. சரியாடா? இது 8 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இது 9, இது 10. சரியான்னு பார்த்துக்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் தான் நான் கொண்டு வர போகிறேன். y1 y2 எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரம் 1ல இருந்து எவ்வளோ ஆன்சர் கொடுத்துச்சு 14.
ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 15. அப்போ y3 ஈக்குவல் டு 1. அங்கே கொண்டு போயிட்டேன். தெரியுதா? அங்கே கொண்டு போனால் என்ன சின்ன சின்ன சுருக்கிங்க. 5 மார்க் கணக்கு லென்த்தாக போகுது, சுருக்கிறேன் நான் லேசாக. அடுத்து y2 y3 எடுத்து என்னடா தம்பி 8 ப்ளஸ் y1 ஈக்குவல் டு 15. அப்போ y1 ஈக்குவல் டு 7 பாரு. 15 மைனஸ் 8 7. அடுத்து y3 y1 எடுத்துரு. அப்போ y2 ப்ளஸ் 8 தானே அதுக்கும் ஈக்குவல் டு 15. அப்போ y2 ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 7. 2 8 தானே வந்துச்சு உனக்கு. அப்போ இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். அப்போ நான் வெர்டிசஸ் எழுத போகிறேன், மிடில் எழுதுறேன். மிடில் எழுதுறேன்னா நடுவில் வரேன், ஜூம் பண்ணி காட்டுறேன் உனக்கு. இதா இருக்கு. therefore ஏன்ற பாயிண்ட்டு, பின்ற பாயிண்ட்டு, சின்ற பாயிண்ட் அப்படி எழுதணும். இது x1 y1க்கு உள்ளது. x1 y1க்கு உள்ளது என்ன இருக்குன்னு பார்த்துக்கங்க. இந்த அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டையுமே கம்பேர் பண்ணால். நோட் பண்ணிக்க. 12க்கு 1, 7க்கு 7, 15க்கு 7. சரியா? 12க்கு 1, 12க்கு 1, 7க்கு 7, 15க்கு 7. இந்த இருக்கு. இதுதான் ஏபிசி ட்ரையாங்கிள், அதோட வெர்டிசஸ். இப்போ நான் இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். சார் புரியுதா சொல்கிறது? therefore ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபார்முலா தான் 1/2 x1 y1 x2 y2 x3 y3 அகைன் x1 y1. அவ்வளோதான். 1/2. சரியா? 12 1 7 7 15 7 12 1. அவ்வளோதான். அப்ளை பண்ணிக்க. 1/2 7 7 7 10 7 12 84 84. சரி, அடுத்து 7 49 1 15 15 மைனஸ் 1 7 சார் 7. இந்த சைடு 15 7 எவ்வளோ வரும்? 15 × 7 7 5 35க்கு 5 மிச்சம் 3 7 3 10 105 105. அடுத்து 84. சரி, பார்த்து பொறுமையா வெர்டிசஸ் கண்டுபிடிச்சா சரச்சன் மூவ் பண்ணிடலாம். ரெண்டுக்கு ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சு கம்பேர் பண்ணணும். அவ்வளோதான். 1/2. இது ஃபுல்லாக கூட்டி சொல்லு. இல்லைன்னா மைனஸ் ஓப்பன் பண்ணால் அந்த 87 87 கேன்சல், 84 84 கேன்சல் ஆயிரும். தெரியுதா? புத்திசாலித்தனமா செய்யலாம். மைனஸ் ஓப்பன் பண்ணால் இந்த 84 84 கேன்சல் ஆயிரும். நீ இது ரெண்டை மட்டும் கூட்டி கழிச்சா போதும். 49 15 கூட்டு. 49 15 கூட்டுறான். ஏன்னா 84 கேன்சல் பண்ணிடலாம்டா. அடுத்து மைனஸ் 7 105 கூட்டுறா. 112டா. 112. இது எவ்வளவு? 64. சரிதானே? பார்த்துக்கோ. இதில் வந்து மைனஸாக எது வருது பார்த்துக்கோ. ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 112 வருது. அதில் வெறும் 64 வருது. உள்ளே போனால் ப்ளஸ் ஆயிரும். 112 பார்த்துக்க. 112 ப்ளஸ் 64 அப்படின்னு அர்த்தம். நான் இந்த 84 அடிச்சிருக்கேன், அப்படி செஞ்சுருக்கேன். மைனஸ் 7 உள்ளே போகும், மைனஸ் 105ன்னு வரும். மைனஸில் வருமா ஆன்சர்? கழிக்கிற மாதிரி தான் இருக்குமா? மைனஸில் வரும். இப்போ பார்த்துக்கோ. இதில் மாற்றி எழுதியிருக்கேன். இதுக்கு 64 மைனஸ் என்னடா தம்பி 112ன்னு வருது. கழிச்சா என்னடா வரும்? மைனஸ் 8 48 48 58 48. இப்போ அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? மைனஸ் 24. ப்ளஸில் தான் எழுதணும். 24 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு அர்த்தம். சரியா? இது வந்து ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு. அதே மாதிரி லெட்டு ட்ரையாங்கிள் பிக்யூஆருக்கு பின்றதுக்கு பாயிண்ட்டை சொல்லு, கியூன்றதுக்கு பாயிண்ட்டை சொல்லு, ஆர்ன்றது பாயிண்ட்டை சொல்லு. பிக்கு என்னடா பாயிண்ட் தம்பி? 11,7. வெரி குட். சொல்கிறா குட்டி. வெரி குட். அடுத்து ரைட். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR ஈக்குவல் டு 1/2 x1 y1 x2 y2 x3 y3 அகைன் என்னது x1 y1. 1/2 11 7 13.54 9.54 11 7 எடுத்துட்டேன். அப்படியே வா. 1/2 11 4s are 44. இது வந்து 2 டைம்ஸ் பெருக்கணும்னா என்ன வரும்? 27. 27 2s are 54. மல்டிபிள் பண்ணி பாரு. 54. 9.5னா 2 டைம் பெருக்கணும்னா என்ன வரும்? 19 19.
இதில் பார்த்துக்க பெருக்கி பார்த்துல பெருக்கி பாரு 9.5 × 7 35 3 63 66 66.5ன்னு வருதுடா. 66.5ன்னு வருது. இதில் பார்த்துக்க கரெக்டாக பெருக்கினது. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 66.5 66.5 ரைட்டு மைனஸ் ஒன் சைடு 7 × 13.5 13.5 × 7 7 35 5 மிச்சம் 3 21 24 மிச்சம் 2 7 7 2 9 94.5 94.5. அடுத்து இது ரெண்டும் சரியா 9 2 2 தடவை பார்த்தா 19 மொத்தம் 38 38 ப்ளஸ்ஸு 38 ப்ளஸ் 44 சரியான்னு பார்த்துக்கோ. இந்த சைடு எழுதக்கூடாது, எழுதாதீங்க அரசா தனுசா அங்கிட்டே எழுதுங்க. கரெக்டாடா 40 அடிக்கலாம் வெரி குட். இந்த 40 அடிச்சுக்கலாம்டாமா, அந்த மைனஸ் உள்ளே போகிறனால, இல்லைன்னா கூட்டி கழிக்கணும். இப்போ இது ரெண்டையும் கூட்டி சொல்கிறா தம்பி. 66.5 வச்சுக்கிட்டு ஒழுங்காக கூப்பிட்டு இது வந்து 54ன்னு எழுதணும். 5 6 10க்கு 0 மிச்சம் 1 சரிதா சொல்கிறது. வேற என்ன சொல்லி எழுதிடாதீங்க. இது ரெண்டையும் கூட்டினா இப்படி கூட்டணும். 6 5 12 வருது சரியா. எவ்வளவு 120. பார்த்துக்க நீ மாதிரி எல்லாத்தையும் எழுதிடாதீங்க. மைனஸ் அடுத்து என்ன இருக்குது அதில் 132. கரெக்டாக பார்த்துக்கடா டே தம்பிலா 132.5 மைனஸ் கழிச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. ஈக்குவல் டு 1/2 செப்பரேட் பண்ணோம்னா மைனஸ் 10 12 சரி. அப்போ 1/2 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும் -6 எடுத்துட்டா +6 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வரும். அவன் கம்பேர் வித்துன்னு சொல்லி கொடுத்துருக்கான். எதோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு பாரு. ரெண்டு இதையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்கு. இதுதான் ஒரு கணக்கு அப்படின்னு நிறுத்தியிருக்கேன். ஒரு ஆன்சர் வந்து 24ன்னு வருது ஏபிசி ட்ரையாங்கிள், ஒரு இதுக்கு 6ன்னு வருது. எது ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு கொஸ்டினில் பார்த்துக்கோ, மாற்றி போட்டுறாம. மேலே வந்து என்னடா இருக்குது 24டா, கீழே உள்ளது 6. கம்பேர் பண்ணோம்னா ஏபிசி தான் பெருசு. எத்தனை டைம்ஸ் பெருசு 4 டைம்ஸ் பெருசு. ஏன்னா 6 4 என்ன வரும் அதுக்கு சொல்ல வரேன். அப்போ நீ எழுதையில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ண சொல்லியிருக்குடா. ஐயோ கம்பேர் பண்ண சொன்னனால therefore ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் என்ன ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இவ்வளோதான் கம்பேரிசன். புரியுதான்னு பார்த்துக்க சொல்கிறது. ஐடியா கிடைக்குதான் பாரு. 5 மார்க் கணக்கு விட்டுறாத சொல்லிட்டேன், பார்த்துக்க. அதுக்கு மேலே உன்னுடைய பிரியம், விட்டுறக்கூடாது, எரிச்சப்படக்கூடாது. வருஷா புரியுதா பார்த்துங்க. ஜாலியாக செய்யணும். நான் எப்படி ஜாலியானா விருப்பப்பட்டு செய்கிறது, இன்வால்மெண்ட்டாக செய்கிறது. நான் செஞ்சுருக்கேன்ல, பொறுமையாக நிதானமாக தான் செய்யணும். அதனால் எப்படி ஜாலியான்னு யோசிக்கிறான் அவன் யார் முகமது அப்துல்லா. ஜாலியானா இன்ட்ரெஸ்ட்டாக எழுதணும். பெரிய கணக்காக இருக்குது, இதெல்லாம் 2 பக்கத்துக்கு போகும். நீ எழுதுனீன்னா சில பேர்த்துக்கு 3 பக்கத்துக்கே போகும். ஆனால் கான்செப்டை கரெக்டாக பிடிக்கணும். ஒரு பிரிச்சுக்கிறன்னு கணக்கை ஃபுல்லாக பார்க்கக்கூடாது. இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து வெர்டிசஸ்க்கு வந்து x1 y1 x2 y2 x3 y3 கொடுத்துருக்கேன். அப்துல்லா 3 ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன். மிட் பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஒவ்வொன்றுக்கும் மிட் பாயிண்ட் எழுதிட்டு மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டு கம்பேர் பண்ணி 3 ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். இதில் 3 ஈக்குவேஷன், அதில் 3 ஈக்குவேஷன், 6 ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு x1 x2 x3 கூட்டி அதை வச்சுக்கிட்டு ஒரு 8th ஈக்குவேஷன் காமனாக வச்சுருக்கேன். அதுலேருந்து இந்த 2 அப்ளை பண்ணி ஒவ்வொரு வெர்டிசஸாக கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி ஒய்லையும் அதே மாதிரி அப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டையும் சேர்த்து எழுதுனா ஒரு பாயிண்ட் தான் ஏபிசி. அதுக்கு ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிச்சா கணக்கு முடிஞ்சிச்சு. அது ஒரு செட் ஆஃப் ஆன்சரு ஏரியா, கீழே ஒரு செட் ஆஃப் ஆன்சர் ஏரியா, முடிஞ்சு போச்சு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஏரியா வந்து 24 இருக்குது, இது 6 இருக்குது. 6 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது கிடைக்கும். அப்போ ஏரியா ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது பிக்யூஆர் அப்படின்றத கம்பேர் பண்ணுறதுக்கான ரிசல்ட்டு. புரியுதான்னு பார்த்துக்கோ.